2 வயசு வரைக்கும் நல்லா பேசிகிட்டு இருந்த குழந்தை இப்போ சடனாக பேசுகிறதில்ல. அவன் ஆல்ரெடி பேசிகிட்டு இருந்த வார்த்தைகளெல்லாம் மறந்துட்டான். இது நார்மல் தானா, இல்லை இது ஒரு வேளை ஆட்டிசம் குறைபாடுக்கான ஒரு சிம்டமாக இருக்குமா அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ அதுக்கான ஆன்சர் என்னங்கிறது பார்க்கலாம். Hello everyone, I'm Renuka, speech language pathologist and audiologist, Lotus Care Rehab. Lotus Care Rehabல ஆன்லைன் கன்சல்டேஷன் சர்வீஸ் நாங்கள் ப்ரொவைட் பண்ணிகிட்டு இருக்கோம். பேச்சு சம்மந்தமான குறைபாடு உள்ள குழந்தைகள்லேருந்து பெரியவர்கள் வரைக்கும் அனைவருக்கும் நாங்கள் ஸ்பீச் தெரப்பி சர்வீஸ் ஆன்லைனில் பண்ணிகிட்டு இருக்கோம். பேச்சு குறைபாடு உள்ளவர்கள் ஸ்க்ரீனில் தெரிகிற காண்டாக்ட் நம்பருக்கு நீங்கள் மெசேஜ் பண்ணியோ இல்லை கால் பண்ணியோ நீங்கள் அப்பாயின்மெண்ட் புக் பண்ணிக்கலாம். ஸ்பீச் ரிக்ரெஷன் அப்படிங்கிறது ஆல்ரெடி அவங்க நல்லா பேசிகிட்டு இருந்திருப்பாங்க. சடனாக இல்லை கிராஜுவலாகவே கூட அவங்க பேசுகிறது வந்து குறைஞ்சிருக்கும், இல்லை பேசுகிறது ஸ்டாப் பண்ணியிருந்திருப்பாங்க. ஆக்சுவலாக எந்த பேட்டர்னில் அவங்க பேசிகிட்டு இருந்தாங்களோ அந்த பேட்டர்ன்லையோ இல்லை எந்த மாதிரியான வார்த்தைகள் வெக்காபுலரிஸ் யூஸ் பண்ணிகிட்டு இருந்தாங்களோ அது எல்லாமே வந்து டிக்ளைன் ஆகிருக்கும். ஸோ இதை வந்து ஸ்பீச் ரிக்ரெஷன் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ சில பேரண்ட்ஸ்க்கு வந்து ஒரு டவுட் இருக்கலாம், இந்த மாதிரி சடனாக பேசிகிட்டு இருந்த குழந்தைக்கு வந்து ஸ்பீச் வந்து ரிக்ரெஷ் ஆகிறது வந்து நார்மலாக இல்லை அப்நார்மலா அப்படின்னு உங்களுக்கு ஒரு டவுட் இருக்கும். எஸ், டெஃபினெட்லி வந்து இது டிப்பிக்கலான டெவலப்மெண்ட்டில் வரக்கூடிய ஒரு ஸ்டேஜ் தான். ஸோ ஒரு வயசில் 1.5 இயர்லலாம் பார்த்திங்கன்னா நார்மலாகவே அடுத்தடுத்து ஹையர் மைல்ஸ்டோன் குழந்தை அச்சீவ் பண்ணும் பொழுது வந்து பார்த்திங்கன்னா ஸ்பெஷலி கிராஸ் மோட்டார் ஆக்டிவிட்டீஸில் லைக் வந்து நடக்கிறது, ஜம்ப் பண்ணுறது, சைக்கிளிங் பண்ணுறது, இந்த மாதிரி ஹையர் கிராஸ் மோட்டார் ஆக்டிவிட்டீஸில் இன்வால்வ் ஆகும் பொழுது ஆல்ரெடி அவங்க அச்சீவ் பண்ணின ஸ்டேஜை வந்து கொஞ்சம் கான்சன்ட்ரேஷன் குறைஞ்சி அவங்க அதை பண்ணாமல் இருக்கலாம். ஸோ இது வந்து நார்மலாக சில குழந்தைங்களுக்கு நடக்க செய்யும். இது டிப்பிக்கலான டெவலப்மெண்ட்டில் வரக்கூடிய ஒரு இது தான். இது வந்து சில நாட்கள் இல்லை ஃபியூ வீக்ஸ்லேயே வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ரிக்ரெஸ் ஆகும். மறுபடியும் அவங்க எந்த ஸ்கில்ஸை விட்டாங்களோ அதை வந்து ரீகெயின் பண்ணிடுவாங்க. ஸோ இது வந்து ஒரு டிப்பிக்கலான டெவலப்மெண்ட். ஸோ இது எதுக்காக நடக்கும் அப்படின்னு பார்த்திங்கன்னா, ஒரு சில குழந்தைங்களுக்கு வந்து சிலர் ஆங்ஸியஸாக ஃபீல் பண்ணுவாங்க, சிலர் வந்து ரொம்ப ஸ்ட்ரெஸ்டாக இருக்கிறதுனால கூட ஆல்ரெடி அவங்க கற்றுக்கிட்ட ஸ்கில்ஸ் வந்துட்டு அதை வந்து ரிக்ரெஷன் ஆகிறதுக்கு, டிக்ளைன் ஆகிறதுக்கு சான்ஸ் இருக்குது. ஒரு சில கண்டிஷன் வந்து பார்த்திங்கன்னா லாஸ் ஆஃப் லவ்ட் ஒன்ஸ், ரொம்ப நெருக்கமான ஒரு நபரை வந்து பிரிஞ்சு போகிறதுனாலையோ இல்லை இழக்கிறதுனால கூட அந்த ஒரு அட்டாச்மெண்ட் குறையிறதுனால சில குழந்தைங்க வந்து அந்த மாதிரி பண்ணுறது உண்டு. இல்லை மூவிங் டு அனதர் பிளேஸ், ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு மூவ் ஆகிறது, வீடு ஷிஃப்ட் பண்ணுறதா இருக்கலாம், இல்லை ஸ்கூல் என்விரான்மெண்ட் ஷிஃப்ட் பண்ணுறதா இருக்கலாம். இந்த மாதிரி சடன் சேஞ்சஸ்னால குழந்தைங்களுடைய எமோஷ்னலி வந்து பார்த்திங்கன்னா சில டிஸ்டர்பன்சஸ் இருக்கிறதுனால வந்து இந்த மாதிரி நடக்கிறது உண்டு. அடுத்து ஹையர் லெவல் ஆஃப் மைல்ஸ்டோன் அவங்க ரீச் பண்ணுறதுக்கு, ஃபார் எக்ஸாம்பிள் கிராஸ் மோட்டார்லாம் பண்ணும்பொழுது ஹெவியான கான்சன்ட்ரேஷன் அந்த நடக்கிறதுலையோ இல்லை ஓடுறதுலையோ ஜம்ப் பண்ணுறதுலையோ போகும் பொழுது ஆல்ரெடி பேசிக்கிட்டு இருந்த வார்த்தைகளில் கவனம் குறையும். அதாவது அவங்க பேசுகிறதுல வந்து சில பேட்டர்ன் வந்து அவங்க மிஸ் பண்ணலாம், சில ஆல்ரெடி யூஸ் பண்ணிக்கிட்டு இருந்த வார்த்தைகளை அவங்க யூஸ் பண்ணாமல் இருக்கலாம். ஸோ ஒன்லி இந்த ஸ்பீச்சில் மட்டும் ரிக்ரெஷன் இருக்குது, சில சேஞ்சஸ் இருக்குது. பட் ஃபியூ டேஸில் இல்லை ஃபியூ வீக்ஸில் வந்து பார்த்திங்கன்னா அந்த எதெல்லாம் வந்து விட்டாங்களோ அதை வந்து ஃபாலோ பண்ண ஆரம்பிச்சிருவாங்க. இது டிப்பிக்கல் டைப் ஆஃப் பேட்டர்ன். இது நார்மலாக ஏதோ ஒரு ஸ்டேஜில் எல்லா குழந்தைங்களுக்குமே வரக்கூடிய ஒன்று. பட் ஸ்பீச் ரிக்ரெஷன் அப்படிங்கிறது வந்து ஆட்டிசம் உள்ள குழந்தைங்களுக்கு இது ஒரு மேஜரான ரெட் ஃப்ளாக் சைன். என்னென்னு கேட்டிங்கன்னா, ஆட்டிசம் உள்ள குழந்தைக்கு அவங்களுக்கும் ரிக்ரெஷன் வரும். பட் ஃபியூ டேஸில் வந்து இவங்களுக்கு ரீகெயின் பண்ணிடுவாங்க. அவங்க வந்து பார்த்திங்கன்னா ஃபியூ டேஸில் வந்து அவங்களுக்கு ரீகெயின் ஆகாது. ஸோ அந்த மாதிரி இந்த ரிக்ரெஷனுடைய இந்த டிஸ்டன்ஸ் அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா இது வந்து அதிகமாகிக்கிட்டே போகும். அவங்களுடைய லேர்னிங் வந்து அந்த இடத்துல எமர்ஜ் ஆகாது. குழந்தைக்கு வந்து அந்த லேர்னிங் வந்து க்ரோவே ஆகாத பட்சத்தில் பார்த்திங்கன்னா இவங்களுக்கு ஆட்டிசமாக இருக்க வாய்ப்பு இருக்குது. ஸோ ஆட்டிசம் உள்ள குழந்தைக்கும் நார்மலான குழந்தைக்கும் உள்ள டிஃப்ரென்ஸ் என்னென்னு பார்த்திங்கன்னா, ஜஸ்ட்டு இந்த குழந்தைக்கு ஒரு ஸ்கில்ஸில் அச்சீவ் ஆகிறதுக்காக சில நாட்கள் இல்லை சில வாரங்கள் மட்டும் அந்த ஸ்கில்ஸ் வந்து லாஸ் ஆகும். மறுபடியும் எப்படி விட்டாங்களோ அதே மாதிரி கரெக்டாக ஃபாலோ பண்ண ஆரம்பிச்சிருவாங்க. நீங்கள் பெருசாக அதில் எதுவும் எஃபர்ட்லாம் போட தேவை இருக்காது. அவங்களுடைய கவனமாக இருக்கட்டும், ஒரு செயலை செய்கிறதா இருக்கட்டும், எப்படி இருந்தாங்களோ அப்படியே இருப்பாங்க. பட் ஆட்டிசம் குறைபாடு உள்ள குழந்தைக்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த ஸ்பீச் ரிக்ரெஷன் ஆகிறதோடு சேர்த்து அவங்களுக்கு நேம் கால் ரெஸ்பான்சஸ், பாயிண்டிங்கு, சோஷியல் ஸ்கில்ஸு அண்டு மற்ற சென்சரி பேட்டர்ன், எமோஷ்னல் பேட்டர்ன், சோஷியல் ஸ்கில்ஸ், இது எல்லாத்துலேயுமே வந்து அந்த 1.5 வயசு to 2 வயசில் சடன் சேஞ்ச் வந்து தெரியும்.
ஆல்ரெடி பண்ணிக்கிட்டு இருந்த ஐ கான்டாக்டாக இருக்கட்டும், பாயிண்டிங்காக இருக்கட்டும், ஸோ அதெல்லாமே பண்ண மாட்டாங்க. ஒரு சிலருக்கு ஸ்டார்டிங்கில் இருந்து இதெல்லாமே இல்லாமையும் இருக்க செய்யும். ஸோ இந்த மாதிரியான ஆட்டிசம்க்கான சிம்டம்ஸ் இருந்து ஸ்பீச் ரிக்ரெஷன் ஆகுது. ஸோ நேம் கால் ரெஸ்பான்ஸ் பண்ணலை, பட் ஒரு சில ஐ கான்டாக்ட் பண்ணலை, நேம் ரெஸ்பான்ஸ் பண்ணலை, சோஷியல் ஸ்மைல் பண்ணலை, பட் ஆனாலும் அந்த குழந்தை பேசிகிட்டு இருக்கிறான் அப்படின்னா அது பேசிகிட்டு இருந்து ஒரு 1.5 வயசு 2 வயசில் வந்து சடனாக ஸ்டாப் பண்ணுறான் அப்படின்னா அது உங்களுக்கு ஒரு ரெட் ஃப்ளாக் சைன் தான் தட் அது வந்து ஆட்டிசமாக இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ இந்த ரிக்ரெஷன் வந்து எந்த ஏஜில் வந்து நமக்கு எவிடெண்ட்டாக தெரியும் அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா, ஸோ பேபியோடைய 1 இயர் ஆஃப் ஏஜ் வந்து பார்த்திங்கன்னா ஒரு கிரிட்டிக்கலான டெவலப்மெண்டல் ஸ்டேஜ். ஸோ அந்த ஸ்டேஜில் வந்து ஒரு பேரண்ட்ஸ்னாலேயோ வந்து இந்த சின்ன சின்ன சேஞ்சஸ் வந்து அப்சர்வ் பண்ணுறது கஷ்டம். பட் ஒரு 15 months to 13 months வந்து பார்த்திங்கன்னா நல்லா கற்றுக்கிட்டு இருந்த குழந்தை சடனாக வந்து ஸ்டாப் பண்ணிடுவாங்க, இல்லை அந்த யூசேஜ் குறைய ஆரம்பிச்சிருக்கும். ஒரு ஃப்ரேஸ் லெவலில் வேர்ட்ஸ்லாம் நிறைய பேசின குழந்தை வந்து பார்த்திங்கன்னா சடனாக பேப்லிங்க்கு போகிறது, இல்லை அந்த வார்த்தைகளை வந்து மறந்த மாதிரி அதை யூசேஜ் எப்படி பண்ணணும், அதை எப்படி பாயிண்ட் பண்ணி கேட்கணும், அந்த எமோஷ்னலாக வந்து எப்படி வந்து அதை ஹேண்டில் பண்ணணும். ஸோ இதில் எல்லாத்துலேயுமே வந்து டிஃப்ரென்ஸ் தெரிய ஆரம்பிக்கும் ஆட்டிசமாக இருந்தால். ஸோ இந்த 15 to 30 ஏஜ், அதாவது 1.5 வயசு to 2 வயசில் வந்து சில குழந்தைங்களுக்கு, ஆட்டிசம் உள்ள குழந்தைங்களுக்கு ரிக்ரெஷன் கண்டிப்பாக வர செய்யும் ஒரு சிலருக்கு. இன்னும் ஒரு சிலருக்கு ஆஃப்டர் 2 years கூட வரலாம். ஸோ எதனால் இது வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இன்னும் ரிசர்ச்சில் வந்து போயிட்டு தான் இருக்குது. ஒரு ப்ராப்பரான எவிடன்ஸ் வந்து இன்னும் கண்டுபிடிக்க முடியல இதனால தான் ரிக்ரெஷன் அப்படிங்கிறது வருதுன்னு. பட் எப்போ வந்து நம்ம வரி பண்ணணும் அப்படின்னா, நார்மல் பேட்டர்னாக இருக்கிறதுக்கும் ஆட்டிசமே நம்ம எப்படி வந்து கண்டுபிடிக்கிறது அப்படின்னா, ரிக்ரெஷன் ஒரு குழந்தைக்கு வருது அப்படின்னா நீங்கள் நோட்டீஸ் பண்ணணும். ஸோ ஃபியூ டேஸ் இல்லை ஃபியூ வீக்ஸுக்குள்ளே வந்து அது சப்சைட் ஆகிட்டு அகெயின் அவங்க ரீகெயின் பண்ணிக்கிறாங்க அவங்க ஸ்கில்ஸை அப்படின்னா ஒன்றும் ப்ராப்ளம் கிடையாது. தட் இஸ் அ டிப்பிக்கலி டெவலப்ட் சில்ட்ரனுக்கு வரக்கூடிய ஒரு ரிக்ரெஷன். பட் ஃபியூ வீக்ஸ் தாண்டியுமே கூட 3 months தாண்டியும் 3 monthsக்கு அப்புறமே கூட அந்த குழந்தைக்கிட்ட பெருசாக இம்ப்ரூவ்மெண்ட் இல்லை. வேர்ட்ஸ் வந்து ஆல்ரெடி யூஸ் பண்ணிக்கிட்டு இருந்த வேர்ட்ஸும் வர மாட்டேங்குது, இல்லை புதுசாக கற்றுக்கிற வேர்ட்ஸுமே கூட அந்த குழந்தையால் லேர்ன் பண்ணிக்க முடியல. லேர்னிங்கே அந்த இடத்துல இல்லை, அந்த குழந்தைக்கிட்ட லேர்னிங் இன்ட்ரெஸ்ட்டே இல்லை. சென்சரி வைஸ் வந்து பார்த்திங்கன்னா சென்சரி சோஷியல் இதிலலாம் வந்து ரொம்ப சேஞ்சஸ் தெரியுது. சடனாக வந்து நிறைய டிஃப்ரெண்ட்டாக பிஹேவ் பண்ணுறாங்க அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் வந்து ஒரு ஸ்பீச் அண்ட் லாங்குவேஜ் பெத்தாலஜிஸ்ட்டை கன்சல்ட் பண்ணி நீங்கள் ஒரு ப்ராப்பரான அசஸ்மெண்ட் எடுத்துக்கிட்டு அதுக்கு எவாலுவேஷன் எடுத்ததுக்கு அப்புறமா இன்டர்வென்ஷன். ஸோ இது கண்டிப்பாக ஆட்டிசம் தானா இல்லை வந்து இது நார்மலான பேட்டர்னான்னு ஃபஸ்ட்டு கண்டுபிடிக்கணும். ஸோ நார்மலான பேட்டர்னாக இருந்தால் நீங்கள் வந்து ஒரு ட்ராக்கில் வச்சுக்கிட்டு இருக்கலாம், ஒன்றும் ப்ராப்ளம் கிடையாது. பட் இஃப் இட் இஸ் சைன் ஆஃப் ஆட்டிசம் அப்படின்னா நீங்கள் ஃபஸ்ட்டு அசஸ்மெண்ட் எடுத்துக்கணும். ஏன்னா அசஸ்மெண்ட்டில் தான் உங்களுக்கு என்ன சிவியாரிட்டி ஆஃப் ஆட்டிசம், அந்த ஆட்டிசமில் என்னென்ன கேரக்டரிஸ்டிக்ஸ் வந்து உங்கள் குழந்தைக்கு ப்ரெசண்ட்டாக இருக்குது, ஸோ அதுக்கு என்ன மாதிரியான இன்டர்வென்ஷன் ஸ்ட்ராட்டஜிஸ் வந்து யூஸ் பண்ணலாம், அதை வந்து நம்ம குறைக்கிறதுக்கு அப்படிங்கிற கிளியரான எக்ஸ்ப்ளனேஷன் எல்லாமே உங்களுக்கு அசஸ்மெண்ட்டில் தான் கிடைக்கும். ஏன்னா நிறைய பேர் வந்து அசஸ்மெண்ட் எடுத்துப்பாங்க, அசஸ்மெண்ட் எடுத்துகிட்டு டயக்னோஸ் வந்து எடுத்துப்பாங்க, இது ADHD தான், இது ஆட்டிசம் தான் அப்படின்னு சொல்லிட்டு டயக்னோசிஸ் தெரியும். பட் அந்த டயக்னோஸை வச்சு நம்ம ஒன்றும் பண்ண முடியாது. இப்போ எனக்கு ஒரு குழந்தைக்கு வந்து டெவலப்மெண்டல் டிலே இருக்குது, இல்லை ஒரு ஆட்டிசம் இருக்குது, ஒரு ADHD இருக்குது அப்படின்னா அதை தெரிஞ்சுக்கிட்டு அதில் இருக்கிற என்னென்ன பேட்டர்ன் நம்ம குழந்தைக்கு இருக்குது, நம்ம குழந்தையுடைய இந்த ப்ராப்ளம்னால நம்ம குழந்தையுடைய வயசு லெவல் எவ்வளோ இருக்குது, நான் இன்னும் எவ்வளோ இம்ப்ரூவ் பண்ணணும், ஸோ அதெல்லாம் நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டால் தான் அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் வந்து ஸ்டிமுலேஷன் கொடுக்க முடியும். இல்லை உங்கள் தெரபிஸ்ட் கிட்ட கைடன்ஸ் மூலியமாக நீங்கள் வந்து அந்த மாதிரியான ஸ்கில்ஸ்லலாம் ஒர்க் பண்ண முடியும். ஸோ டெஃபினட்டாக ரிக்ரெஷன் அப்படின்னா அது டைரெக்டாக ஆட்டிசமை குறிக்காது. ஆட்டிசம் அப்படின்னா ரிக்ரெஷனோடு சேர்த்து நான் சொன்ன இந்த ப்ராப்ளம்ஸ் எல்லாமே வந்து அக்கர் ஆயிருந்தால் அது டெஃபினெட்லி ஆட்டிசம்க்கான ரெட் ஃப்ளாக் சிம்டம்ஸ். நீங்கள் ரெட் ஃப்ளாக் சிம்டம்ஸ் பார்த்தாலும் வெயிட் அண்ட் சி அப்ரோச் பண்ணாமல் இமீடியட்டாக நீங்கள் ப்ரொஃபஷ்னலை கன்சல்ட் பண்ணி நீங்கள் ஒரு எவாலுவேஷன் எடுத்ததுக்கப்புறம் இன்டர்வென்ஷனில் ஜாயின் பண்ணி நீங்கள் ஒர்க் பண்ணினா மட்டும்தான் இது எல்லாத்தையுமே சப்சைட் பண்ண முடியும். இல்லை ஒரு வேளை அவங்க பேசிடுவாங்க அப்படிங்கிற நீங்கள் வெயிட் அண்ட் சி அப்ரோச் யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா, ஏன்னா இப்போதைக்கு வந்து ஒரு சில டெவலப்மெண்டல் ஏரியாஸில் மட்டும்தான் அந்த ரிக்ரெஷன் அப்படிங்கிறது இருக்கும். ஸோ ஒவ்வொரு பீரியட் நீங்கள் வெயிட் பண்ண அவங்களுடைய குளோபலி டெவலப்டு, ஸோ அவங்களுடைய ஃபிசிக்கல், காக்னிட்டிவ் அண்ட் எமோஷனல் எல்லா, அதாவது குளோபலான டெவலப்மெண்ட்ஸ் எல்லாமே வந்து டிலே ஆகிறதுக்கு சான்ஸ் இருக்குது. ஸோ அப்போ வந்து
நீங்கள் வயசு போனதுக்கப்புறம் நீங்கள் என்ன தான் ஸ்டிமுலேஷன் கொடுத்தாலும் அதோட அவுட்கம் அப்படிங்கிறது வந்து ரொம்ப குறைவாக தான் கிடைக்கும். ஸோ ஐ ஹோப் ரிக்ரெஷன் இருந்தாவே ஆட்டிசம் தானா அப்படின்னு கேட்ட நிறைய பேரண்ட்ஸ்க்கு வந்து இது ஒரு சொல்யூஷனாக இருக்கும்னு நம்புகிறேன். அண்ட் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.